lot of people here doing lot of talent. അത് നമ്മൾ പറയേണ്ട കാര്യമില്ല. But you're such a human being, a very good human being. And the highly anticipated Kannappa movie, the Kannappa ആയിട്ട് നമ്മുടെ മുമ്പിൽ വരുന്നത് വിഷ്ണു മഞ്ജു ആണ്. So let's move on to Mr. Vishnu Manju, the legend. Please, sir. എല്ലാവർക്കും നമസ്കാരം. എന്നെ ക്ഷമിക്കണം, മലയാളവും കുറച്ച് അറിയാം. Should I speak in English or Tamil, which is better? எனக்கு இங்கிலீஷும் கொஞ்சம் தான் வரும், எனக்கு தமிழில் பிறந்து வர்றதுனால எனக்கு தமிழ் கொஞ்சம் பெட்டராக தெரியும். எனக்கு இங்கிலீஷோட கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இங்கிலீஷ் மேனேஜ் பண்ண ரெண்டும் കുറച്ച് மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இங்கே இன்னைக்கு வந்து நான் பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு. எதுக்குன்னா எனக்கு நான் சின்னப்பத்துல இருந்து பார்த்து வளர்ந்தது மலையாளம் சினிமா, தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னடா கொஞ்சம் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க படம்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நான். அப்புறம் ஹிந்தி ரொம்ப கம்மி தான், இப்போதான் காலேஜ் போயிட்ட அப்புறம் தான் ஹிந்தியில் பார்த்ததானா. வி ஆல் க்ரோ அப் ஆன் மலையாளம் சினிமா. ஒரு சீசனில் நான் நினச்சோம் எல்லாம் நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் மலையாளம் சினிமாவுக்கு தான் வரும், நம்ம சும்மா இந்த மசாலா மூவிஸ் எடுத்துன்னு இருக்கலாம்ட்டு. இன்னைக்கும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி தெரியாது. என்னன்னா, நான் வருது தெலுங்கு நாட்டில் இருந்து, அங்கே உங்க படம் ரிலீஸ் ஆகும் போது அங்கே ஆன்டிசிபேட்டடா எல்லா படத்துக்கும் வெயிட் பண்ணி இருக்கோம். நடிகனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கிடையாது, ஜென்ரல் பப்ளிக்கா. இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல நான் சும்மா ஒரு 4 வருஷம் இருந்தேன், நான் 4 or 5 years. யாரும் வந்து நீங்கள் மலையாள சினிமா பார்ப்பீங்க, நான் பார்த்துன்னு இருக்கேன். நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் படம் பார்த்தீங்களா? இல்லை பார்க்கல. இல்லை தெலுங்குல டப் பண்ணியிருக்காங்க பாருங்க. வாட் அ ஃபெனாமினல் கான்செப்ட். அந்த தில் இருக்கிறது, தம் இருக்கிறது ஒன்லி மலையாள சினிமாவில் தான். அது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது இன்னும் ட்ரூத்ஃபுல்லாக காட்டுறது அண்ட் ஆக்செப்ட் பண்ணுற ஆடியன்ஸு இருக்கிறது முதல்ல கேரளா, அதுக்கப்புறம் தான் மிச்ச ஊரில் எல்லாம் இருப்பாங்க. என் ஃபர்ஸ்ட் படம் நான் நடிகனா, நான் நடித்த ஃபர்ஸ்ட் படம், அந்த படம் பேர் வந்து விஷ்ணு. அந்த டைரக்டர் வந்து ஷாஜி கைலாஸ் சார். அவர் பண்ணுற ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் கூட தான். எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஹிட்ஸ் நிறைய மூவிஸ், லால் சரோட ரீமேக்ஸ். So the association with Kerala film industry or the Kerala people are pretty deep for me. And in தெலுங்கு படத்துல எங்க அப்பா இப்பத்துக்கு ஒரு 600 படம், க்ளோஸ் டு 600 மூவிஸ் நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோவா நடிச்சது ஒரு 150 படம் மேல நடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் எவ்ரி மூவி அப்பா படத்துல ஏசுதாஸ் சாரோட பாட்டு இருக்கும். அண்ட் அங்க அப்பா படத்துல ஏசுதாஸ் சார் பாட்டு இல்லைன்னா it would have been a huge disappointment. தெலுங்குல இருக்க மிகப்பெரியான ஹிட்ஸ் ஏசுதாஸ் சார்து அப்பா காம்பினேஷன்ல தான். அது எனக்கு ரொம்ப பெருமை. நான் சின்னப்பதான வந்து நான் ஒரு 13 வாட்டி ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன், சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு. இந்த படத்துக்கு வரைச்ச நான் பேசணும்னு ரொம்ப நிறைய பேசணும், ஆனால் இதெல்லாம் நான் மேடையில் நான் திருப்பி நாங்கள்லாம் மார்ச் ஏப்ரலில் நாங்கள் வரும்போது there will be a huge event. இந்த ஈவெண்ட்டுக்கு லால் சார் வராதது என்னோட மிஸ்டேக் தான். எதுக்குன்னா நான் கரெக்டாக ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள எப்பவுமே நம்ம அட்வான்டேஜாக எடுத்துன்னு இருப்போம். நான் லாஸ்ட் 10 days முன்னால் தான் லால் சார் ஃபோன் பண்ணி, அங்கிள் நீங்கள் வரணும். எனக்கு ஒன்று, நான் இந்தியாவில் பாம்பே
பட் மை பெஸ்ட் விஷஸ் அதை நான் திருப்பி சொன்னேன், இப்போவே சொல்கிறேன், நான் மார்ச் எண்டிங் திருப்பி ஏப்ரலில் there are 2 மேஜர் ஈவெண்ட்ஸ் கேரளாவில், நீங்கள் கண்டிப்பாக வருவாங்க. those events are coming, no problem அவர் சொன்னார். ஸோ அவர் இல்லாத காரணத்துக்கு நான் தான் தப்பு பண்ணேன் லாஸ்ட் மினிட்ல சொன்னது. பட் he sends the best wishes to the entire கண்ணப்பா team. கண்ணப்பான்ற படம் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஆடியோ புக்கில் சொல்லியிருக்கோம். இட்ஸ் பீன் மேட் குவைட் அ ஃபியூ டைம்ஸ் இந்தியன் சினிமாவில். அதில் மென்ஷன் பண்ணது என்னன்னா, தமிழையும் ஒரு வாட்டி வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கண்ணப்பான்ற படம் எடுத்தது 1938 கண்ணப்பா நாயனார் அட்டு தமிழில் எடுத்திருக்காங்க. அந்த காப்பி இப்போ யார்கிட்டையும் இல்லை. நாங்கள்லாம் உலகத்துக்கெல்லாம் ஐயப்பன் கதையும் குருவாயூர் கதையும் இங்கே மலையாளத்தில் எடுத்து டப் பண்ணி நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சிவனுக்கு 63 நாயனார்ஸ் இருக்கிறாங்க. அதில் 10வது கண்ணப்பா. இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு கண்ணப்ப நாயனார் பற்றி சொல்ற வாழ்ப்பு சிவன் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நான் நம்புறேன். அதுக்காக தான் இந்த படத்தை நான் கொண்டு வந்து முன்னால வைக்கிறேன். ஏப்ரல் 25